எலியா போய் நின்று அப்படி சொல்லிவிடவில்லை. ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பு எலியா ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்றான். எலியா அதிகமாய் ஜெபித்தவன், அதிகமாய் தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து தன்னை அவர் சட்டைகளை மரபில ஒடுக்கி கொண்டு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ஜெபித்து வாழ்ந்தவன். அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு முன்பாக. இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும்னா எந்த ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்பது நிற்பதற்கு முன்பு ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேணும். அவருக்கு முன்பாக நின்று இயேசுவின் ரத்தத்தினால் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு அர்ப்பணித்து ஜெப ஜீவியத்தில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எந்த சோதனைக்கு முன்பாக நிற்க முடியும், எந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியும், எந்த மனிதனுக்கு முன்பாக அதிகாரிக்கு முன்பாக நிற்க முடியும், சாத்தான் எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.